இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன முரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையே கிடையாது மக்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நேரா படத்துக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரெமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க பெரிய டீலிங்லாம் பேசிட்டு போன் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. தன்னுடைய மகனா கார் எடுத்துக்கிட்டு போயிட்டாராம். டே எப்படா வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டேன், இப்போ உங்களை பிக்கப் பண்ண தான் வந்துட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுவேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே கத்திக்கிட்டே வெளியே வராங்க. பையனுக்கு கால் பண்ணி முடிச்சுட்டு வேற யாருக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க அப்படியே போர்வையெல்லாம் போத்திட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு எவனோ ஒருத்தன் ஓடி வந்து கத்தி எடுத்து ஓங்கி ஒரே சொரு வயித்துல இந்த அம்மா பயங்கரமான டான்ஸ் சொன்ன பாத்தீங்களா. இவங்க அந்த கத்தியை கூட பெருசா பொருட்படுத்தாம டக்குன்னு இவங்க மறைச்சு வச்சிருந்த கன் எடுக்கிறாங்க. கன் எடுத்து அந்த பையனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ பின்னாடி இன்னொருத்த அந்த முகமுடியெல்லாம் போட்டுட்டு போர்வையெல்லாம் போத்திட்டு வந்து இவங்க முதுகுலயே சொருவ அவங்க அப்படியே நில குழஞ்சி போறாங்க. மேல ஷூட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒழுகுறாங்க. இவங்க அப்படியே துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டே இருக்கும் போது அப்போ அங்க ஒரு கார் வருது. காருக்குள்ள இருந்து ரெமாவுடைய பையனும் பையனுடைய கேங்கும் இறங்குறாங்க. அந்த பையனுக்கு ஏற்கனவே பயங்கரமா உண்டை கிடைச்சிருக்கு. கை கால்லாம் உடஞ்சி இறங்க முடியாம தான் இறங்கி வந்து அம்மாவை பார்த்து செமையா அழுதுகிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த பசங்க 2 பேரும் அங்க ஓடியே போயிட்டானுங்க. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சொக்குடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பினான்ஸ் கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த கம்பெனியை அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வரும்போது, மச்சான் போலீஸ் வந்துட்டாங்க தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. இப்ப அப்படியே அந்த கேங்ல இருக்க 4 பசங்களை காமிக்கிறாங்க. இந்த 4 பசங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கானுங்க. இவனுங்க எப்படியோ தப்பிச்சு ஒரு வயக்காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போகும்போது சொக்கு கால் பண்றாரு, டேய் தப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க சேஃப் தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அனி என்ன உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஈவினிங் வந்துருங்க நம்ம அந்த பார்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி அந்த பாருக்கு போறாங்க. இப்ப அப்படி அணியை காமிக்கிறாங்க. அணி வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயங்கரமான டானா ஒரு பயங்கரமான ரவுடி பயலா மட்ட சம்பவம்லாம் பண்ணி சுத்திட்டு இருந்தாரு. இப்போ வந்துட்டு சின்ன சின்ன சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காசு வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாரு. இப்போ கல் குவாரியில யாரு கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டீலிங் மக்களே. அந்த டீலிங் பேசிக்கிட்டே இருக்கும் போது என்னால முடியாது, என்னால வந்துட்டு திரும்பி போகலாம் முடியாது, நான் தான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அணியோடைய ஆள் சொல்றதை கேட்காம பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க நேரா அணி போறாரு. ஒரு பாட்டில் எடுத்து பாட்டில உடைச்சு, நீ இதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா தொண்டையில இறக்கிடுவேன், நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் கேட்கணும், முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லும் போது இந்த விஷயத்த அந்த 4 பசங்க பாக்குறாங்க. அண்ணன் சம கெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் ரவுடித்தனம் பண்ணி பொறுகித்தனம் பண்ணா அது கெத்து அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே அணி வந்துட்டு இந்த 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பினான்ஸ் கம்பெனிக்குள்ள போயிட்டு அடிச்சு உடைச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க மக்களை ஏன்டா அடிச்சிங்க, அவங்க மேல ஏன்டா கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லனா நாங்க போயிட்டு அங்க இருக்க திங்ஸை தான் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த டைம்ல குறுக்கால வந்துட்டாங்க, லைட்டா காயம் பட்டுச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மன்னிப்பு கேட்கும் போது, சரி ஓகே போங்க போயிட்டு சரகு வேணும் அப்படின்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லும் போது இவனுங்க போயிட்டு பியர் வாங்கி குடிச்சிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு, அணி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அண்ணன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பவம் பண்ணிருக்காரு தெரியுமா, அண்ணன் மேல எவ்வளவு கொலை வழக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல அணியை மீட் பண்ண ஒரு கண்ணாடிக்கார் வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம பண்ணி முடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம், அவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த 4 பேர்ல ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் பேரு அனந்து மக்களே. இந்த பையன் தான் அந்த டீமுடைய லீடர் மாதிரி. இந்த பையன் கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அனந்துடைய அம்மா செமையா திட்டுறாங்க, ஏன்டா இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டான். இவங்க மட்டும் போயிட்டு புலம்பிட்டே சாப்பிடுறாங்க. உன்னை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் காமிச்சா அந்த காலேஜ் கூட ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இவனுங்க 4 பேரும் கிளம்பி அந்த சொக்குடைய வீட்டுக்கு போறாங்க. சொக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ரவுடி மாதிரி. அணி என்ன சொன்னாலும் கேட்பான், அணி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பார்ப்பான், வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான். இப்போ உட்கார்ந்துட்டு ஏதோ சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்போ வந்துட்டு இந்த அனந்து இருக்கா பாத்தீங்களா, இவன் ஒரு லேடியோடைய சின்ன பொண்ணையும் பாக்குறான். பார்த்தவன் கீழே போயிட்டு வாங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போகும்போது இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன், இவங்களை எதுக்காக இந்த பையன் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே பேசிட்டு
இருக்கானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடவே சுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் மாதிரி இருப்பான். இவன் கொஞ்சம் டம்மி பீஸ் தான், ஆனா இவனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெமா அக்காவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ரெமா வந்துட்டு பையன் கூட சண்டை போட்டு வெளியே வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் காரை கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த காரை வந்துட்டு போலீஸ் ஜப்தி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு வேணாம், எனக்கு புது கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு ஒரு காரா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூட இருக்க எந்த ஃப்ரெண்ட்ஸுமே சுத்தமா சரியே கிடையாது, அதனால தான் இந்த பையன் கெட்டு போய் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட், இவனை முதல்ல பெங்களூருக்கு அனுப்பிச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது சரிக்கா என்ன ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த கல்குவாரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த கல்குவாரி பிரச்சனையை பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அரசியல்வாதி மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கானா, நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியல, நீ போயிட்டு ஏதாவது பண்ணு, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பசங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஓகேக்கா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணி வந்துட்டு டீமை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கல்குவாரிக்கு போறாரு. கூடவே இந்த 4 பசங்களும் போறாங்க. கல்குவாரிக்கு போனா அந்த கல்குவாரியை உடைக்க கூடாது, மலையை உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி அதுக்கப்புறம் பொதுமக்கள் இவங்க எல்லாருமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அணி போயிட்டு அந்த அரசியல்வாதியை மட்டும் கூப்பிட்டு வச்சு இங்க பாரு, உங்ககிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ, யாருக்கு வேணா காசு கொடு, இந்த கல்குவாரி வேலை மட்டும் ஸ்டாப்பே ஆகக்கூடாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லனா இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பொதுமக்கள் கூட்டிட்டாங்க, நீங்களே சொல்லுங்க, அவங்க போராட்டம் பண்ணும்போது நான் போயிட்டு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா என்னால இங்க எலெக்ஷன்ல வின்னே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாத்தா எவ்வளவு காசு வேணா வாங்கிக்கோ, யாரு கேட்டாலும் கொடு, வேலை மட்டும் தடப்பட்டு நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க போங்க, நான் அப்புறமேட்டுக்கா வந்து உங்களை மீட் பண்றேன், இந்த பிரச்சனையை என்னால முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாடுறா உன்னுடைய வார்த்தையை தான் நம்பி போறேன், ஏமாத்தலாம்னு பார்த்த அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு கார்ல ஏறி அப்படியே கிளம்புறாங்க. 2 கார்ல வந்திருப்பாங்க. ஒரு கார்ல அணியும் அணியோடைய கேங்கும் இருக்காங்க, இன்னொரு கார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சொக்குவோடைய கேங்கும் இருக்காங்க. இப்போ அணி காரை திருப்பிட்டு போகும்போது பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க, அப்படியே சுத்தி நின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவனை மிரட்டி தான் கல்குவாரியில வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி, எங்க உயிரே போனாலும் சரி, கல்குவாரியில வேலையை ஆரம்பிக்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போடுறாங்க. காரை இங்கிருந்து போக விடாம சுத்தி நிக்கும் போது அணியோடைய காரு வசமா மாட்டிச்சு, அவனால காரை விட்டு கூட இறங்கவே முடியல. இதே டைம்ல அங்க இந்த 4 பசங்க வரானுங்க. வந்தவனுங்க எல்லாரையும் போட்டு சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 4 பசங்களுக்கும் அந்த லோக்கல் கைங்களுக்கும் பயங்கரமான சண்டை. அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அணியும் விட்டா போகுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ரெமா வந்து அணியை மீட் பண்ணி கத்துன்னு கத்துறாங்க. டேய் போயிட்டு பேசி செட்டில்மெண்ட் பண்ணி விஷயத்த முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா எதுக்குடா வயலண்டா பிஹேவ் பண்ணீங்க, பொதுமக்கள் மேல எதுக்காக போயிட்டு கை வச்சிங்க, இப்போ அவங்க எல்லாருமே போலீஸ் கேஸ்னு போயிட்டாங்க, உங்களை தேடி போலீஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் வெளியவே வராதிங்க, மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், காசு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே முதல்ல இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊருக்குள்ள இருக்க தேவையில்ல, காட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. அங்கேயே போயிட்டு சாப்பிடுறாங்க, சரகு போட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை எப்படியோ கிராஸ் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலைல விடியுது, பார்த்தா போலீஸ் கேங்கோட வந்துட்டாங்க. இவங்களை அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் போலீஸை பார்த்து பயந்துட்டு ஓட போலீஸ் சுத்தி வளைச்சி வந்து இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த 4 பசங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸையே எதிர்த்து சண்டை போடுறாங்க. போலீஸையே அடிச்சு அணியை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. கடைசியா இந்த 4 பசங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப கூட அணியன்னா நீங்க ஓடி போயிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் 4 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு பொலன் பொழக்கிறாங்க. முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள என்னடா ரவுடித்தனம், அதுவும் தன்னுடைய தலைவனுக்கு விசுவாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே நாசமா போயிடும். அப்போ உங்களுக்கு புரியுண்டா எதுக்காக நம்ம தேவையில்லாம ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்க இந்த 4 பசங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து அவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ற பசங்களே கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது ஏமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பொதுமக்கள் மேலேயே கை வச்சிருக்காங்க, ஏன் போலீஸ் மேல கூட கை வச்சானுங்க, இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போதான் போகுது அப்படின்னு சொல்லும் போது ஐயா சாமி நாங்க உங்க காலில் கூட விழுறோம், ப்ளீஸ் என் பையனை மட்டும் ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது இங்க பாருங்கம்மா என்னுடைய காலில் விழுந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்க போயிட்டு ஏதாவது வக்கீல பார்த்து கோர்ட்டு
மூலியமா போயிட்டு அவங்கள ஜாமீன்ல எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அணியை காமிக்கிறாங்க. அணியை ரெமா வந்து மீட் பண்ணி நான் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டேன், நீ யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ எல்லாருக்கும் காசு கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, அவங்களை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வா, அந்த 4 பசங்க மாட்டிக்கிட்டு ஏதாவது உளறி கொட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இவனும் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அரசியல்வாதியை பார்த்து ஒரு மீட்டிங்கை போட்டு யாருக்கெல்லாம் காசு வேணுமோ கொடு, அந்த கேஸை மட்டும் எப்படியாச்சும் வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யாரெல்லாம் கேஸ் கொடுத்தாங்களோ எல்லாரையுமே வாபஸ் வாங்க சொல்லும் போது இந்த 4 பசங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. இவனுங்க வழக்கம் போல வெளியே வந்து ஜாலியா பைக்ல சுத்துறது, ஹெல்மெட் கூட போட மாட்டானுங்க, அங்க இங்கன்னு போறது, சின்ன சின்ன பொறுக்கித்தனம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கண்ணாடிக்காரன் மறுபடியும் வந்து அணியை மீட் பண்ணி பேசுறான். ஆக்சுவலா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியுடைய முதலாளி மிகப்பெரிய பிசினஸ் மேன், எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கருப்பு பணம் வச்சிருக்கானா. அந்த கருப்பு பணம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த கருப்பு பணத்தை தூக்கிட்டு வந்து ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணா அந்த பணத்தை கண்டிப்பா அடிக்க முடியும். அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அணி சொல்லும் போது ரிஸ்க்லாம் பெருசா கிடையாது, ஒரே ஒரு செக்யூரிட்டி இல்ல அப்படின்னா ஒரு 2-3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும், பாரு நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிடலாம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு, போலீஸ்க்கு கூட போக முடியாது, பாரு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த அணி போயிட்டு சுனிகிட்ட சொல்லும் போது ஆமா மச்சான் நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும், எத்தனை நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்க முடியும், நமக்கு மட்டும் பெரிய லம்பா ஒரு அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா வாழ்க்கையில இந்த எல்லா விஷயத்தையும் விட்டு போயிட்டு அமைதியா ஏதாவது தோட்டம் தொடர்பு வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நானும் அதான் யோசிக்கிறேன், ஆனா பணத்தை அடிச்சுட்டு வர நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை, யாரை அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரை யோசிச்சு பார்த்தாலும் அவனுங்க பணத்தை பார்த்தோன்னே பணத்தை அடிச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க, நமக்கு எவனுமே விசுவாசமா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம எதுக்காக அந்த 4 பசங்களை கூப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனி கேட்கும் போது அதான் நம்மளுக்காக ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தானுங்களே அந்த பையனை கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுங்க எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க, அவங்களால இந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சின்ன பசங்க தான், ஆனா துருன்னு வேலை பார்ப்பாங்க, பக்காவா பண்ணி முடிப்பாங்க, அவங்களுக்கே கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வர வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் கருப்பு பணம் வந்துட்டு ஒரு இரும்பு ஃபேக்டரியில எவனோ ஒருத்தன் மறைச்சு வச்சிருக்கான், அதை போயிட்டு கொண்டு வரணும், கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனா அவங்களால முடியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த பணம் வந்துட்டு சேஃபா ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க, அந்த பணம் வந்துட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு மதுரை டு திருநெல்வேலி போற ரூட்ல ஒரு இரும்பு ஃபேக்டரிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க, அதை போயிட்டு உங்களால கொண்டு வர முடியுமா, அதை மட்டும் நீங்க போயிட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது பசங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையா யோசிச்சுட்டு வந்து கூட என்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான காரியம், ஈஸியான வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. போன பசங்க 4 பேருமா ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அனந்து சொல்ற பேச்சு தான் மத்த பசங்க கேட்பாங்க. மத்தவங்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை நம்ம பண்ணா நிறைய காசு கிடைக்கும், நம்ம பண்ணலாம்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அனந்து கிட்ட சொல்லும் போது எனக்கும் அதே விஷயம் தான் தோணுது, நம்ம கண்டிப்பா பண்ணலாம், டீடைல்லாம் கேட்டு வாங்கிட்டு நம்ம துணிஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருமே பெரிய பணக்காரங்களாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பசங்க தான், இதை பண்ணா கொஞ்சம் காசு வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அனந்து போயிட்டு அந்த லேடியை மீட் பண்ணி என்னால ஒரு 4-5 நாளைக்கு போன் எடுக்க முடியாது, ஒரு வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இப்போ 4 பசங்களும் போயிட்டு ஹனியும் சுனியும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நாங்க பண்றோம், இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை யாராவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இதே பணத்தை 2 பசங்க மதுரையை சேர்ந்த பசங்க ஆட்டையை போட ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியவே இல்ல, இது 2வது அட்டெம்ப்ட், நீங்க தான் போயிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வர போறீங்க, உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா முடியும், நாங்க போயிட்டு பண்றோம், எல்லா டீடைலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு நாங்க போயிட்டு அந்த மதுரைக்கார பசங்களை மீட் பண்ணோம், அவங்களுடைய டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அட்ரஸ் அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலையும் ஹனி கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாம கையில ஒரு சிம் கொடுக்குறாரு, நீங்க எந்த போனையும் யூஸ் பண்ணவே கூடாது, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் போனை ஆன் பண்ணி இந்த சிம்மை போட்டு எனக்கு கால் பண்ணுங்க, மத்தபடி சும்மா போனை நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்சமா ஹனி காசும் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப அப்படியே இவனுங்க இங்க இருந்து கிளம்பி மதுரைக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு கடையில அந்த பசங்களை பத்தி விசாரிச்சு நேரா போயிட்டு அந்த பசங்களை மீட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சண்டை கோழிய சண்டை விட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கே இந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போயிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது டே யாரா நீங்களா, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட
உட்காந்து பேசினா மட்டும்தான் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறாங்க. நீங்க ஏற்கனவே அந்த பணத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ணிருக்கீங்க, இப்போ நாங்களும் அதே விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். இப்போ அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், ரிஸ்க் கம்மியான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹனி அண்ணா சொல்லி அமிச்சாரு. நம்ம 6 பேருமே சேர்ந்துட்டு இந்த வேலையை பார்ப்போம், உங்களுக்கு எவ்வளவு ஷேர் வேணுமோ அதை ஹனி அண்ணா கிட்ட பேசி நான் வாங்கி கொடுத்துடுறேன், நம்பிக்கை இருந்தா கூட வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல அப்படின்னா தக்காளி சங்கு அறுத்துருவோண்டா அப்படின்னு சொல்லும் போது நாங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். இப்ப அப்படியே எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே, அந்த சம்பவத்தை பண்ணலாம், அந்த இடம் எங்க இருக்கு, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹனி சொல்லி அமிச்சான் பாத்தீங்களா, அந்த லொகேஷனை இந்த பசங்க கிட்ட சொல்லும் போது சரி ஓகே, அந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும், இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர், அந்த கம்பெனி கூட எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த கம்பெனிக்கு போற வழி முழுக்க எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கும், அந்த பக்கம் போறது கொஞ்சம் ரிஸ்க் மாப்ள அப்படின்னு சொல்லும் போது ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், இல்லனா நமக்கு கண்டிப்பா அந்த பணம் கிடைக்காது மச்சான் அப்படின்னு சொல்லும் போது சிசிடிவி கேமரால மாட்டாம நமக்கு போக ஒரு வழி இருக்கு, அந்த வழி இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வழி அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் இல்லாம ஊருக்கு திரும்பி போறதா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உட்காந்து பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான்லாம் போடுறாங்க. அடுத்து அந்த பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பேக்கா வாங்கி மாட்டிக்கிட்டு ஒரு காரையும் ரெண்ட் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்புறாங்க. பகல்ல போனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல போறாங்க. போற வழியில அந்த கம்பெனி எங்க இருக்கோ அங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டு காட்டுப்பாதை வழியா, இப்போ வந்துட்டு ஹைவே இருக்கும் பாத்தீங்களா, ஹைவேக்கு பக்கத்துல பெருசா ஆள் நடமாட்டமே இல்லாம காட்டு பகுதியா இருக்கு, அந்த காட்டு பகுதியா இறங்கி நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு கல்லெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு அப்படியே அந்த கம்பெனி கிட்ட போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பையன் மட்டும் போயிட்டு எட்டி பார்க்கும்போது ஒரு கார் நிக்குது, சில பேர் நிக்கிறாங்க, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இப்போ அந்த காரும் கிராஸ் பண்ணி போகுது. அந்த கார் போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு, மத்த விஷயம்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவருகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போயிடுறானுங்க. உள்ள போனா அங்க 2 நாய் இருக்கு, அந்த நாய் இவங்களை பார்த்து அப்படியே கொலைக்க ஆரம்பிக்குது. கொலைச்சிக்கிட்டே கிட்ட ஓடி வரும்போது ஐயோ நாய் கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா, ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது 3 பேரா பிரிஞ்சு ஓடுறாங்க. நாயும் பிரிஞ்சு துரத்திக்கிட்டு வர ஆரம்பிக்குது. ஒரு நாயை வந்துட்டு ஒரு பையன் அடிச்சே கொலை பண்றான், இன்னொரு நாயை ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நேரா உள்ளுக்குள்ள போறோம், பணத்தை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு வயசான செக்யூரிட்டி வராரு. யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு வாய் கை கால்லாம் கட்டி போட்டு இவங்க அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு பணம் எங்க இருக்கும் அப்படின்னே தெரியாது, எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த ஃபேக்டரியில ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஒரு பெட்டியை மட்டும் உடைச்சு பார்க்கும்போது ஒரு பெட்டி முழுக்கவே 2000 ரூபாய் நோட்டு கட்டா இருக்கு மக்களே. சொல்ல போனா அந்த ஒரு பெட்டியில மட்டும் ஒரு 2-3 கோடி இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பா எவ்வளவு பணம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டியும் உடைச்சு பார்க்கும்போது 2000 ரூபாய் நோட்டு கட்டும் இருக்கு, 500 ரூபாய் நோட்டு கட்டும் இருக்கு, எல்லாமே தூக்கி பேக்குள்ள அடுக்கும் போது பேகே பத்த மாட்டேங்குது. டே மாப்பிள்ள பேகே பத்த மாட்டேங்குதுடா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சரி ஓகே இங்கேயே நமக்கு ஏதாவது பேக் மாதிரி கிடைக்கும், அதை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மூட்டையோடைய கவர் மாதிரி கொண்டு வராங்க. அந்த கவருக்குள்ள போட்டு இந்த பணம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி கொண்டு போறானுங்க. இங்க இருந்து அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு பொறுமையா போயிட்டே இருக்கும்போது அந்த கார் நிக்குது பாத்தீங்களா, என்ன காரு அனாமத்தா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் அந்த காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸ் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேயே வெயிட் பண்ணும்போது இந்த காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல, அதனால நிப்பாட்டிட்டு ஏதாவது வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பலாம் போயிட்டு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வந்த போலீஸும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் வேகமா போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து மச்சான் காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வந்து டமால்னு இவங்க காரை முட்டுது. அதாவது அந்த பணத்துக்கு சேஃபா யாராவது பாத்துக்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டானுங்க போல. இவனுங்களை அட்டாக் பண்ண ஓடி வரும்போது இவனுங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு காரை ஓட்டிட்டு போயிட்டு ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு காரை நிப்பாட்டிட்டானுங்க. இங்க இருந்து நகர்றது கண்டிப்பா சேஃபே கிடையாது, இங்க இருந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கையில மாட்டிப்போம், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் வேணா ஹனி அண்ணாக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்து ஹனிக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லும் போது நீங்க கவலையே படாதீங்க, லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் கிளம்பி வந்து உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன், பணம் சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பணம்லாம் சேஃபா இருக்கு, நீங்க கவலையே படாதீங்க, எங்களுக்கு என்ன விஷயம் ஆனாலும் பணத்தோட தான் வருவோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனியும் சுனியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கும் போல, இந்த பணத்துல நமக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க.
அதே டைம்ல அந்த மதுரைக்கார பசங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்களுமே எங்களுக்கும் ஷேர் வேணும், கண்டிப்பா அது எல்லாத்தையும் இங்கே பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலையே படாதீங்க, ஹனி அண்ணா வந்த உடனே இந்த பணத்துல எங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சு பேசிடலாம், முடிஞ்சா நான் உங்களுக்கு இங்கேயே காசு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பசங்க ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில அந்த ஃபேக்டரியில காமிக்கிறாங்க. பணம் காணாம போயிடுச்சு, இவர் வேற கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் அந்த முதலாளி வராரு, கூடவே 2 போலீஸையும் கூட்டிட்டு வராரு. அதுல ஒரு போலீஸ் ரொம்ப மோசமான போலீஸா இருக்காரு. அவரு இந்த தாத்தா கிட்ட என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது யாரோ ஒரு 4-5 பேர் வந்தானுங்க, வந்தவனுங்க என்ன அடிச்சு கொண்டு போயிட்டு கட்டி போட்டு போயிட்டானுங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது வந்தவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, முதலாளி வந்துட்டு இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வச்சிருந்தாரு, அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டானுங்க. முதலாளிக்கு சந்தேகம் உன் மேல தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காலை போட்டு ஷூ காலால மெரிக்கும் போது அப்படியே கால்ல இருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. ஐயா சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு இங்க பணம் இருக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எவன் கொண்டு போனான்னு தான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா பணம் இங்க இருக்கு அப்படின்ற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கோ தான் தெரியும், அவங்க தான் பிளான போட்டு ஸ்கெட்ச போட்டு தூக்கிட்டு போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அவன் மட்டும் கையில கிடைச்சான் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே அந்த கண்ணாடிக்காரன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹனியும் சுனியும் காமிக்கிறாங்க. இவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தவனே எங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே என்னடா திடீர்னு வந்து ஷேரு கீருலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு வருமோ அது கண்டிப்பா வந்து சேரும், இங்க உட்கார்ந்தா அந்த விஷயத்த கேட்பீங்க, அது மட்டும் இல்லாம இந்த வேலை நம்ம வேலை கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பணத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தா மட்டும்தான் இதுல எவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணத்துல உங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்க முடியும் அப்படின்லாம் பார்க்க முடியும், என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லனா இவங்க வேற சப்போர்ட்டுக்கு கூட வந்திருக்காங்க, இந்த மதுரைக்கார பசங்க மட்டும் கூட இல்ல அப்படின்னா இந்த சம்பவம் கண்டிப்பா சாத்தியமே இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி கொஞ்சமா காசு கொடுத்து நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, பணத்தை சேஃபா நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே கிளம்புறாங்க. புலம்பிட்டே கிளம்புறாங்க. கட்டுக்கட்டா கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தா ஒரே ஒரு கட்டை கொடுத்து அமுச்சு விடுறான். நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிருக்கணும், அப்படி ஓடி போயிருந்தா யார் நம்மள கேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அப்படியே மதுரைக்கு போறாங்க. போயிட்டு அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும் போது ஊர்ல திருவிழா போல அதுக்கு பிளக்ஸ் பேனர்லாம் வச்சிருப்பாங்க. என்ன மச்சான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரளா பசங்க கேட்கும் போது ஊர்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சு விட்டுருவோம், அடுத்த வருஷம் திருவிழாக்கு வா, எவ்வளவு பெரிய பேனர் வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு 6 பேருமா ஒன்னா சேர்ந்துட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம், போயிட்டு என்ன பேசணுமோ அது பேசி முடிச்சுட்டு ஷேர் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றோம், நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறானுங்க. கிளம்பி ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் ஹனி கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க எல்லாருமே இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. என்ன மச்சான் இங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு இருந்தா என்ன பாத்துக்கலாம் உள்ளுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஹனிக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே பேசும்போது ஹனி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நீங்க போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த வேலையை நம்ம கிட்ட யாரு கொடுத்தா அப்படின்னா ரெமா அக்கா தான், அவங்களே உங்ககிட்ட நேரா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதான் வர வச்சிருக்கேன், உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரெமாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா அந்த பணத்துல 3 கோடி மட்டும் தான் இருந்துச்சு, அதுலயும் 2000 ரூபாய் நோட்டு தான் அதிகமா இருக்கு, இன்னும் ஒரே மாசத்துல அந்த 2000 ரூபாய் நோட்டும் செல்லாம போகுது, அந்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 10 லட்சம் உங்களுக்கு ஷேரா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மேடம் பேசுறீங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரையே பணையம் வச்சு போயிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா வெறும் 10 லட்சமா, அதுல வந்துட்டு 2000 ரூபாய் நோட்டு மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா ஒரு 30 கோடிக்கு மேல பணம் இருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கு இந்த 10 லட்சம்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது, நாங்க 4 பேர் மட்டும் இல்லாம இன்னும் 2 பேரு மொத்தமா 6 பேருக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே ஒரு 20 வாங்கிக்கோங்க அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லும் போது அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, அக்கா இவனுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனியும் சப்போர்ட் பண்ணும்போது, டேய் தம்மா தொண்டு பசங்களா இருக்கீங்க இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த கேங்ல ஒரு பையன் பரட்ட முடியோட இருப்பான், அந்த பையன் எந்திரிச்சு உங்ககிட்ட கூட தான் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம் இருக்கு, உங்களுக்கு எதுக்காக பணத்தாசை, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ரெமாவுடைய பையனும் அங்க வந்திருப்பான், அவன் வந்துட்டு நீ அம்மாவையே எதிர்த்து பேசுறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை போயிட்டு அவன் பாட்டுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். 4 பேரையும் ஒரு கம்பி எடுத்து போட்டு பொலன்னு
டக்குன்னு பொழக்கிறான். அந்த ஹனி இருக்கான் பாத்தீங்களா, இவன் அங்கேயே நின்னுட்டு டேய் அந்த மாதிரி பண்ணாத, அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு தடுக்க கூட இல்ல மக்களே. இவங்க 4 பேரையும் போட்டு ரெமாவுடைய பையன் செமையா அடிக்கிறான். அதுவும் இரும்பு கம்பியை கொண்டு வந்து அடிக்கும் போது இவனுங்க எல்லாரும் மட்டையாயிட்டானுங்க, ஏஞ்சிக்க கூட முடியல. அந்த டைம்ல தான் ஹனி வந்து தடுத்து நிப்பாட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி பண்ற, கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெமாவுடைய பையனை ஓரம் போக சொல்லிட்டு 4 பேரையும் தூக்கி டேய் டீல் பேசுங்கன்னு வர சொன்னா, என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா பேச மாட்டீங்களா, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, நான் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு உங்களுக்கான ஷேரை வாங்கி வச்சுட்டு கால் பண்றேன், அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுங்களும் பைக்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல ஒரு பையன் வந்துட்டு அந்த ரெமாவுடைய பையனை முறைக்கிறான். என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதைப்பான் பாருங்க. பைக்ல இருந்து கீழே விழுகிறானுங்க. டே கொஞ்சம் அமைதியா தான் இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹனி போயிட்டு அந்த பையனை தடுக்கிறான். இப்ப அப்படியே இவனுங்க 4 பேரும் இருந்து கிளம்பிட்டானுங்க. கிளம்பி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே வெறியாடுறானுங்க. எல்லாரும் சேர்ந்து சரகு போட்டு நம்ம வந்துட்டு அந்த பையனை சும்மாவே விடக்கூடாது, காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு நம்ம ஆட்டைய போட்ட காசையே வச்சுக்கிட்டு நம்மளையே அடிக்கிறானுங்க. முக்கியமா ரெமாவுடைய பையனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறானுங்க. அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கடைசியா கண்டுபிடிச்சிட்டு அந்த பையனையும் பையனுடைய ஆட்களையும் செமையா அடிக்கிறானுங்க. அந்த பையன் அடி வாங்கிட்டு வலி தாங்க முடியாம ஓடுறான். அப்பயும் விடாம பின்னாடியே போயிட்டு ஒரு கை ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் உடைச்சு போட்டு செமையா காயப்படுத்திட்டு அவன் அப்படியே சுத்தமா மட்டை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஸ்பாட்டுக்கு ரெமா வந்திருக்காங்க. அங்க ஹனி போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் புள்ள இப்போ அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கான், கண்ணை முடிப்பானா அப்படின்னு கூட தெரியல, அதையும் மீறி அவன் கண்ணை முடிச்சான் உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்னா கூட ஏஞ்சி நடப்பானா அப்படின்னு தெரியல, வலது கையும் இடது காலையும் உடைச்சு விட்டுருக்காங்க, அவங்க ஏஞ்சாலும் கண்டிப்பா நடக்க கூட கூடாது, அவன் வந்துட்டு ஸ்டேபிளா நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கானுங்க. இதுக்கப்புறமும் பிரச்சனை தேவை கிடையாது, அவனுங்க எவ்வளவு காசு கேட்கிறானுங்களோ அந்த காசை பேசி கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த பசங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றான். ஏன் இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணானுங்க, எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறமா வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த பசங்க வந்துட்டானுங்க. சுனிக்கு செம ஷாக்கு, என்ன மச்சான் வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பசங்க வரானுங்க. பசங்க கிட்ட ஹனி வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எதுக்காக அவன் மேல போயிட்டு கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அண்ணா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க வந்து தடுக்க கூட கிடையாது, எங்க 4 பேரையும் எப்படி போட்டு அடிச்சான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்து நடக்க போற விஷயத்த பாத்துக்கலாம், நான் போயிட்டு அக்கா கிட்ட பேசிட்டேன், அக்கா நீங்க கேட்ட மாதிரியே பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மொத்தமா 3 கோடி வாங்கிக்கோங்க, இந்த பசங்க கேட்டுப்பானுங்க ஆளுக்கு 50 லட்சமாச்சு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பானுங்க, அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்போ வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாம போங்க, ரெமாக்கா வந்துட்டு போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது கிடையாதான், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுக்கறதா கூட கொடுக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போலீஸ் கேஸ் எல்லாம் போகவே மாட்டாங்க, அப்படி போலீஸ் கேஸ் போனாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா என்ன விஷயம் பண்ணோம், எங்க போயிட்டு யாருடைய பணத்தை ஆட்டைய போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு கொஞ்சம் நக்கலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறானுங்க. சுனிக்கும் ஹனிக்கும் சரியான காண்டு, மச்சான் இவனுங்க கையில காசு வரப்போகுது, நம்ம வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பசங்க கொஞ்சம் திமிரா பேசுறானுங்க. இன்னும் பணமும் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா இவனுங்களை பிடிக்கவே முடியாது போலியே அப்படின்னு சொல்லும் போது பாத்துக்கலாம் சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹனி சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. 2 பசங்களும் சேர்ந்துட்டு அந்த பரட்ட மண்டையனுடைய வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணா அவன் ஏதோ மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அந்த பையனை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல கிளம்புறாங்க. ஹெல்மெட் கூட போடாம ஒன்வேல போறாங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க பையன் டேய் மச்சான் ஏன்டா ஒன்வேல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அடிக்கடி இப்படிதான் போவேன், நீ கவலைப்படாத இது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குன்னு முறுக்கி அங்க இங்கன்னு பூந்து போகும்போது அந்த பக்கம் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ கிட்ட இருந்து அந்த பக்கம் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லாரி வேகமா வந்து இவனுங்களை அப்படியே அடிச்சு தூக்குது. இவனுங்க செமையா காயம்பட்டு கீழே விழுந்து ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டானுங்க. இப்ப அப்படியே பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தூக்கிட்டு போறாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹனி ரெமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. மதுரைக்கார பசங்களும் வந்திருக்கானுங்க. இப்போ ஹனியை பார்த்த உடனே அநியாயமா அவனுங்க போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. இப்ப அப்படியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதே டைம்ல ரெமா கால் பண்ணிருப்பாங்க. டே அனி இந்த டைம்ல திடீர்னு பார்த்தா அந்த பசங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, திடீர்னு நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கமா திரும்பிட போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அக்கா அந்த மாதிரிலாம் நடக்காது, அந்த பசங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட்
ஆன விஷயம் வந்துட்டு சிசிடிவி கேமரால நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவனுங்க தான் தேவையே இல்லாம ஒன்வேல போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன விஷயமோ எல்லாமே பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்ப அப்படியே போஸ்ட் மார்ட்டமும் முடியுது. இந்த டெட் பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு அடக்கமும் பண்றாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா 4 பசங்களும் ஒன்னா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த பரட்ட மண்டையன் என்ன பார்க்க தான் அந்த பசங்க வரேன்னு சொன்னானுங்க. நான் வராதீங்கடா நானே வந்து மீட் பண்றேன்டா, நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம வந்து அநியாயமா இறந்து போயிட்டானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த மதுரைக்கார பையன் இருக்கா பாத்தீங்களா, மச்சான் என்னால இங்க இருக்கவே முடியல, நாங்க கிளம்புறோம், நீங்களும் அங்க வந்துருங்க மச்சான், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணா கிளம்புங்க, இங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், உனக்கான ஷேர் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனந்து சொல்லும் போது அந்த பையன் காண்டாயிட்டான். டே இது எல்லாமே பணத்துக்காக நினைக்கிறியா, சே போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே இங்கிருந்து கிளம்புறானுங்க. அடுத்த சீன்ல ஹனி கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அனந்துவும் அந்த கூட இருக்க பையனும் கிளம்பி போயிட்டு ஹனியை மீட் பண்ணும்போது இல்ல மொத்தமா 3 கோடி பணம் இருக்கு, நீங்க கேட்ட ஷேரை அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பணத்தை வாங்கிட்டு கார்ல கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது மச்சான் இந்த பணத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க ஷேரை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் மதுரைக்கார பசங்களுக்கும் கால் பண்ணி ஷேரை கொடுத்துட்டு நம்ம ஷேர்ல கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு போயிட்டு சொக்கானாக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி கார்ல வந்து இவங்க காரை முட்டுறாங்க. ஐயோ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கார்ல இவங்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போகும்போது விரட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களே தான் இங்கே வந்திருக்காங்க. இவங்க கார் போயிட்டு ஒரு மண்ணுக்கு மேல முட்டி நிக்கும் போது இவங்க காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் பணம்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ பணம்லாம் முக்கியம் கிடையாது, உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓட இவனுங்க விடாம விரட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு ரவுடி பைய கத்திய தூக்கி போடும்போது அதுல ஒரு பையனுடைய முதுகுல குத்தி அந்த பையன் கீழே வந்துட்டான். மச்சான் சஜி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனந்து வந்து கூப்பிடும் போது அவனால ஏஞ்சிக்க கூட முடியல. மச்சான் நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ ஓடுறா அப்படின்னு சொல்லும் போது அனந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவனை பிடிக்க முடியல, ஆனா ஒருத்தன் மாட்டினான் பாத்தீங்களா, அவனை சரமாரியா வெட்டி அப்படியே அவனை அங்க கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு அனந்து கிளம்பி போயிட்டு சொக்குவை மீட் பண்ணும்போது டேய் நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே நான் கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது டேய் நீ ஏன்டா இங்க வந்த, உன்னதான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன, உன்னை கிளம்ப சொன்னா வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு போலீஸ்ல வந்துட்டு சஜியை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த கேங் வேற உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த பையன் டக்குன்னு கத்தியை புடுங்கி அவருடைய கழுத்துலயே கத்திய வச்சு என்ன விஷயம் ஆச்சு, இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது, யார் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் ரெமா அக்காவும் ஹனியும் தான், 2 பேரும் பக்காவா பிளான் போட்டாங்க, நீங்க வந்துட்டு எப்போ அதிகாரமா எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களோ அப்பயே உங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நீங்க வேற சும்மா இல்லாம அந்த பையன் உங்களை அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 4 பேரும் போயிட்டு அந்த பையன் மேல கை வச்சிட்டீங்க. அதுல இன்னும் கொஞ்சம் காண்டாயிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி முதல்ல 2 பேரை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சஜியும் கொலை பண்ணிட்டு உன்னையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. மதுரையில ஒரு கார் ஃபாலோ பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த கார்ல வந்த ஆட்களுமே இந்த ரமா அதுக்கப்புறம் ஹனியோடைய ஆட்களாம். உங்களை பயமுறுத்தினாதான் காசு எடுத்துக்கிட்டு இங்கேயும் ஓட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹனி தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். உன்னுடைய அண்ணா மாதிரி இந்த விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு, பழி வாங்குறேன் கிழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா நீ கிழி வாங்கிட்டு போயிடுவ, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிட்டு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே இங்கிருந்து கிளம்புறான். கிளம்புனவன் எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேரா ஹனியை போயிட்டு மீட் பண்ணி ஹனியவே குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஹனி அசால்ட்டா இவனை அடிச்சு போட்டு இங்க பாரு நீ குட்டி குஞ்சானா இருக்க, ஒழுங்கா ஓடி போயிட்டு தப்பிச்சுக்கோ, இங்க இருந்த அப்படின்னா கண்டிப்பா நானே உன்னை போட்டுருவேன், இங்க போடா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற பேச்சையும் கேட்காம இவன் எந்திரிச்சு போயிட்டு வெளியில அவனை அடிக்க பாக்குறான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையுடைய முடிவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் கையில கத்தி கிடைக்கும், அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பயும் ஹனி தப்பிச்சிட்டாரு. இப்போ ஹனி வந்துட்டு கையில கத்தியை புடுங்கிட்டு இங்க பாரு இப்போ கூட உன்னை கொலை பண்ண 2 நிமிஷம் ஆகாது, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டு போகும்போது அப்பயும் இந்த பையன் விடாம பின்னாடியே போயிட்டு ஹனியை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த கத்தியை புடுங்கி நெஞ்சிலேயே சும்மா குத்துன்னு குத்தி கொலை பண்ணிட்டான். இந்த சீன்லாம் பெருசா காட்டவே முடியாது, அவ்வளோ ரண கொளுதமா இருக்கும். இப்போ ஹனி இறந்து போயிட்டான். இதே டைம்ல அங்க சுனி வரான். சுனி ஹனியை தேடிட்டு வரும்போது இந்த விஷயத்தை இந்த பையன் பார்த்துட்டு கத்தியோட போக இவனை பார்த்து சுனி பயப்படுறான். இங்க பாடுறா இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது உன்னை விட்டுடுறேன், ரெமா எங்க இருக்கான்னு சொல்லு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொம்பளை வந்துட்டு பெங்களூருக்கு போயிருக்கா, பையனுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா, தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது உன்னை எப்படி அவ்வளவு ஈஸியா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு தள்ளி விட்டு ஒரு கையை அப்படியே வெட்டி துண்டா இருப்பான் பாருங்க. எப்பா ரண கொடூரமா இருக்கும். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ரமாக்கு யாரோ கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போதைக்கு நீங்க வெளியெல்லாம் வந்துடாதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க, அந்த பையன் கோவமா எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ரமாக்கு தூக்கி வாரி போடுது. ஹனியவே கொலை பண்ணிட்டாங்களா, அந்த பையனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறியா உட்காடுறாங்க. இப்ப அப்படியே அந்த பையன் கிளம்பி போயிட்டு மதுரையில இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றான். மீட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண எல்லாரையும் பழி வாங்கிட்டேன், இப்போதைக்கு அந்த ரெமா மட்டும்தான் இருக்கா, ரெமா வந்துட்டு ஏதோ பெங்களூர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவ கதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லும் போது மச்சான் நீ ஒன்னும் கவலைப்படாத, பெங்களூர்ல எனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம 3 பேருமா ஒன்னா போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேணாம், ஏற்கனவே என் கேங்ல இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, உங்களையும் நான் இழக்க விரும்பல, நான் வந்துட்டு என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன், நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி பெங்களூருக்கு போறான். பெங்களூருக்கு போயிட்டு ரெமாவை கண்டுபிடிச்சு அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கார் வந்து இந்த பையனை அப்படியே அடிச்சு தூக்குது. காருக்குள்ள சொக்குதான் இருக்காரு. நான் தான் சொன்னல இங்க இருந்து ஓடிட்டு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, எங்கேயாச்சும் போயிட்டு பொழைச்சு கூடான்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார்ந்து அழுகிறாரு. இந்த பையன் அப்படியே உயிருக்கு போராடி இறந்து போறான். பொதுமக்கள்லாம் ஓடி வந்து இந்த பையனை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த பையன் இறந்தே போயிட்டான். இதே ஸ்பாட்டுக்கு அந்த மதுரைக்கார பசங்க வரானுங்க. இப்ப அப்படியே ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சீனை அப்படியே காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த மதுரைக்கார பசங்க தான் பக்காவா பிளான போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த லேடியை கொலை பண்ணி பழி வாங்கியிருக்காங்க. மக்களே கடைசியா தன்னுடைய ஊர் திருவிழால அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கிட்டானுங்க பாத்தீங்களா, இந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளக்ஸ் எல்லாம் அடிச்சு ஊரு திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சின்ன பசங்களா கத்திய மட்டும் தூக்கிடாதீங்க, படத்துல இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் மட்ட பண்றதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும், சில பேருக்கு த்ரில்லிங்கா கூட இருக்கும், ஆனா கடைசியில கத்திய தூக்குனா நீ கத்தியால் தான் சாவ, கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு நல்ல கருத்தோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.